வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் மந்த்லி அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ரைட் த ஆட் ஒன். இப்போ இந்த லைனில் படித்து பார்த்தீங்கன்னா எது ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும். நேச்சர், கல்ச்சர், கிரியேச்சர், கேர். இது எல்லாமே சர்ன்னு வந்து இது மட்டும் மாறி வரதுனால கேர் எடுத்து எழுதுகிறோம். அடுத்து ட்ரீ, ஸ்டாப், ஃப்ரீ, த்ரீ. இது எல்லாமே ரீரீன் வந்து ஸ்டாப் மட்டும் தனியாக இருக்குது. அடுத்து ஃபேஸ், ரேஸ், அவேர், கிரேஸ், அவேர். ஹீட், நெஸ்ட், கெஸ்ட், பெஸ்ட். இதுக்கு வந்து ஹீட், HEAT, ஹீட்டு. இந்த ஹீட்டு தான் தனியாக இருக்கும். இது எல்லாம் எஸ்ன்னு வருது, இது மட்டும் ஹீட்டு. அடுத்து ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு பொருத்தமான சென்டென்ஸ். சஞ்சு சாய் a man, he was poorly dressed. இவர் வந்து ட்ரெஸ் வந்து புவரில் பண்ணுறதுனால எடுக்கிறோம். அடுத்து வாசு ஹெல்ப்ஸ் எ blind man to cross the road. அடுத்து my grandpa used flintstones to make fire. Choose and tick the correct punctuation mark. He is a carpenter. இது ஸ்டேட்மெண்ட் எண்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் ஸ்டாப்பை டிக் பண்ணுறோம். அடுத்து I saw a peacock, a parrot, rabbit. இதில் ஒன்றுக்கு மேலே 2 3 நிறைய வந்துச்சுன்னா நேம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், கமா யூஸ் பண்ணணும். அதனால் இங்கே கமாவை டிக் பண்ணிருக்கோம். ஓகேவா, இதுதான் வரணும். அதனால் இங்கே இதுக்கு பக்கத்தில் பீக்காக் பக்கத்தில் பேரட் பக்கத்துலலாம் கம்மா வரணும். அதனால் அதை டிக் பண்ணுறோம். அடுத்து கேன் யூ see a rainbow in the sky, கொஷினோட, அதனால் நம்ம கொஷின் மார்க். ஓகேவா. அடுத்து there is a small pond. இங்கே ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் வரணும், அதுக்காக சி. choose and tick the correct word. The parrot is between the trees. The sun is behind the cloud. The little bird is in front of the wooden house. In front of the wooden house. அடுத்து complete the sentence using in front of, between, behind. இப்போது இந்த பாய் என்ன பண்ணுறான்னா கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறான். அப்போ the boy stands in front of the mirror. in front ofனா முன்னாடி இருந்தால் நம்ம in front சொல்லுவோம். அடுத்து the mouse hides behind the leaf. பின்னாடி இருக்குன்னா பிஹைண்டுன்னு யூஸ் பண்ணுவோம். இலைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு, அதனால் ஹைட் பிஹைண்டுன்னு சொல்கிறோம். அடுத்து the girl stands, 2 பேருக்கு நடுவில் இருந்தால் அதை between சொல்லுவோம். 2 பேருக்கு நடுவில் இருந்தால் between, பின்னாடி இருந்தால் பிஹைண்டு, முன்னாடி இருந்தால் இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஓகேவா. த கேர்ள் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் ஹர் ஃபாதர் அண்ட் மதர். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ். இந்த வேர்டுக்கு ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ எது வருமோ அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பிளேயர், அக்ரிமெண்ட், யூஸ்ஃபுல், பெயின்லெஸ். இங்கே பெயின்ஃபுல்னு தான் வரணும், யூஸ்லெஸ். ஓகேவா. பெயின்லெஸ்ன்னு வராது, பெயின்ஃபுல் வரும். பெயின்ஃபுல், யூஸ்லெஸ். ஷேட் அண்ட் ரைட் த கரெக்ட் பஞ்சுவேஷன் மார்க். டூ யூ லைக் ஃப்ரூட்ஸ். இங்கே கொஷின் மார்க் வரணும், கொஷின் மார்க். அடுத்து ஹீ டேக்ஸ் பாத் எவ்ரி டே, ஃபுல் ஸ்டாப். அகில் பை பலூன்ஸ், டாய்ஸ், பால்ஸ். முன்னாடியே சொன்னால் 2 3 நேம் வந்தால் ஒரு நேம் முடிஞ்சோடனே கமா போடணும், அதனால் கமா. மாலா இஸ் கோயிங் டு ஸ்கூல். இது வந்து கேப் லெட்டர் முதல்ல வரணும், அதனால் சிஏ போட்டிருக்கோம், அதை டினோட் பண்ணாமல். அடுத்து சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். த கேர்ள் த்ரோஸ் த வேஸ்ட் இன் த டஸ்ட்பின் எழுதணும். அடுத்து த பாய் டேஷ் அட் த டோர், நாக்ட் அட் த டோர். அடுத்து ஷீ இஸ் கைண்ட் அண்ட் ஹம்பிள். அடுத்து பேர்ட்ஸ் டு நாட் லைக் டு பி இன் த கேஜ். ஓகேவா. அடுத்து இங்கே இந்த சென்டென்ஸுக்கு பஞ்சுவேஷன் மார்க், கரெக்டான பஞ்சுவேஷன் மார்க்கை யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு வந்தால் கொஷின் மார்க்கு போடணும், அதனால் கொஷின் மார்க் போட்டுக்கிட்டோம். we should wear clean clothes, full stop. அடுத்து தனம் bought a cake on her brother's birthday இருக்கு. இங்கே தனம் ஸ்மால் லெட்டரில் இருக்குது, கேப்ஸில் மாற்றிக்கணும். மீதி எல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்ததும் அதே மாதிரி தான் ஸ்மால் லெட்டரில் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், கேப்ஸில் மாற்றி அப்படியே எழுதிக்கணும். பாருங்கள், ஸ்மால் லெட்டரில் இருக்கா, நம்ம கேப் லெட்டரை போட்டு மீதி எல்லாத்தையும், அதுக்கப்புறம் ஆப்பிள் ஆரஞ்சஸ்க்கு நடுவில் கமா போட்டு எடுத்து எழுதிக்க வேண்டியதான். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு. கார்த்திக் இஸ் எ வெல்த்தி மேன். ஆப்போசிட் வெல்த்திக்கு புவர், ஹியூஜுக்கு டென்னி. அடுத்து ஸ்லோலி, ஃபாஸ்ட். ஓகேவா. லுக் அட் த பிக்சர் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ்.
There are 2 books on the table. The ruler in the school bag. The school bag front of the table. முன்னாடி இருந்துச்சு. சேர் வந்து பின்னாடி இருந்தது. பென்சில் வந்து புக்குக்கும் பென்சில் கேஸுக்கும் நடுவில் இருந்துச்சு. த சிசர்ஸ் அண்டர் த டேபிளுக்கு கீழே இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து இதை என்ன பண்ணணும், எதோட வரமோ ப்ரிஃபிக்ஸ் கரெக்டாக அந்த வேர்டு கூட இணைச்சி இங்கே அதுக்கு மேட்சான வேர்டு கூட இங்கே எழுதிக்கணும். எ பர்சன் ஒன்ஸ் ஹூ சிங்ஸ் இன் எ சிங்கர். மை ஃப்ரெண்ட் வாஸ் நெவர் அன்கைண்ட். தெர் ஆர் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன். அடுத்து ஹரிஸ் ஃபாதர் ஃபுல்ஃபில்டு ஹிஸ் விஷ் அப்படின்னு வந்திருக்கு. ஹரிஸ் ஃபாதர் கேரிட் அவுட் வரும். அடுத்து மகேஷ் இஸ் எ ஹம்பிள் மேன் சிம்பிள் மேன். டேட் கிரைட் அட் மீ வென் ஐ broke the window. Choose the prefix or suffix to complete the sentence. The nurse gives us a good treatment. We should be careful when we cross the railroad. Kala redraws the picture and color it. My grandfather இங்கே இருக்கிறதுல my grandfather dislikes dogs. அடுத்து rewrite the sentence by replacing the underlined word. இங்கே டாக் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது? ஃப்ரண்ட் பிஹைண்ட் த பாக்ஸஸ் இருக்குது. அப்போ அதனால் இன் ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு பிஹைண்ட் எழுதணும். அடுத்து த டக்லிங் இஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் த பாக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, பிட்வீன் த பாக்ஸஸ். 2 பாக்ஸ் நடுவில் இருக்கனால பிட்வீன் த பாக்ஸஸ். இந்த பிஹைண்ட் எடுத்துகிட்டு பிட்வீன் எடுத்து எழுதிக்கணும் சேர்த்து. அடுத்து த கார் பார்க்குடு பிஹைண்ட் த ஹவுஸ்ன்னு எழுதியிருக்காங்க. கார் வந்து ஹவுஸுக்கு முன்னாடி இருக்கனால கார் இஸ் பார்க்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ். அடுத்து த கேர்ள் இஸ் ஹைடிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி மறைய மாட்டோம், பின்னாடி தான் மறைவோம். அதனால் கேர்ள் இஸ் ஹைடிங் பிஹைண்ட் த ட்ரீ, பின்னாடி தான் மறையிறாங்க.